கைஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தைராய்டு டெஸ்ட்டை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தைராய்டு வந்துட்டு 2 டைப்ஸாக இருக்குங்க. ஒன்று வந்துட்டு ஹைப்பர் தைராய்டு, இன்னொன்று ஹைப்போதைராய்டு. ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொக்கோலி, கேபேஜ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்பர் தைராய்டு என்னென்னு பார்க்கலாம். ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு நெக் ஏரியா என்லார்ஜ் ஆகிட்டு காய்த்தர் காஸ் பண்ணும், அவங்களால தூங்க முடியாது, வெயிட் லாஸ் நடக்கலாம், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், அவங்களால ஹீட்டை தாங்க முடியாது. இதெல்லாம் தாங்க ஹைப்பர் தைராய்டுக்கு இருக்கிற சிம்டம்ஸ். ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா அயோடைஸ்டு சால்ட், பீஃப் லிவர், சிக்கன், எக் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்போதைராய்டு என்னென்னு பார்க்கலாம். ஹைப்போதைராய்டு இருக்கவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும், கான்ஸ்டிபேஷன், ஹேர் லாஸ், irregular menstrual cycle, dry skin, puffy face and more sensitive to cold இருப்பாங்க. ஹைப்பர் தைராய்டுக்கும் ஹைப்போதைராய்டுக்கும் காமனான டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு T3 T4 அதிகமாக இருக்கும், TSH வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கு TSH அதிகமாக இருக்கும், T3 T4 கம்மியாக இருக்கும்.